Okay, next topic, the revolt of 1857. The early uprising did not succeed at threatening the British in India. He took the revolt of 1857 to bring home to the company, and the British thought the rule was not accepted to the large sections of population. The revolt of 1857 was product of the character and the policies of colonial rule. The cumulative effect of the British expansionist policies, economic exploitations, and administrative innovations over the year had adversely affected the positions of all rulers of Indian states. ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷ் அச்சுறுத்தக்கூடிய வகையில் நடைபெற்ற அந்த கலகங்கள் எல்லாமே வெற்றி பெறலை. ஸோ இந்த புரட்சிக்க கலகங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து எதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா 1857 அந்த கிரேட் ரெவோல்ட்டுக்கு ஒரு முதல் இந்திய சுதந்திர போருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. ஓகேவா? Causes of the revolt. The most important cause of the revolt was a popular disconnect to the British policy of economically exploiting India. ஸோ புரட்சிக்கார காரணங்கள்னு பார்த்தோம்னா 1857 ஆங்கிலேயருடைய அந்த பொருளாதார ரீதியான அந்த சுரண்டல் கொள்கை தான் இந்த புரட்சிக்கு முதல் காரணமாக இருந்தது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பாலிசிஸ் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லேண்ட் சப்சிடரி அலையன்ஸ் த பாலிசி ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் கிரியேட்டட் த டிஸ்கனன்மெண்ட் அமங் த பீப்புள். ஸோ வாரிசு இழப்பு கொள்கை, துணைப்படை திட்டம், இது மூலயமா மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினாங்க. அதே சமயத்தில் வாரிசு இல்லையா, அவங்களோட நாட்டை என்ன பண்ணிக்கலாம், பிரிட்டிஷ் இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற கொள்கை யாருக்கு பிடிக்கல, மன்னர்களுக்கு பிடிக்கலை. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், த கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வேர் லுக்டு அப்பான் த சஸ்பிஷன்ஸ் அண்ட் ஃபியர். ஸோ நெக்ஸ்ட்டு கிறிஸ்துவ அந்த சமய பரப்பு குழுக்கள் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட அந்த மதம் மாற்றக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. இது பிடிக்கலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அபாலிஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் லைக் ஸ்டடி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், support to widow remarriage, female education were seen by many interference in the Indian culture by the Europeans. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, சதி ஒழிக்கிறது, பெண் சிசு கொலை தடுப்பு, விதவைகள் மேரேஜ் பண்ணிக்கலாம், ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், பெண் கல்விக்கு என்கரேஜ் பண்ணுறது, இது எல்லாமே யாருக்கு பிடிக்கல, அதாவது அந்த பழமைவாதிகளுக்கு பிடிக்கலை. நெக்ஸ்ட்டு த இந்தியன் சிப்பாய்ஸ் வேர் லுக்டு அப்பான் த இன்ஃபீரியர் பீயிங் ட்ரீட்டட் வித் கண்டெம்ட் பை த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்திய சிப்பாய்கள் எல்லாருமே பிரிட்டிஷ் அதிகாரிகளால் ரொம்ப தாழ்வாகவும் ஒரு அவமரியாதையாகவும் நடத்தினாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் விட இமீடியட் காசஸ்னு பார்த்தோம்னா, த இமீடியட் காசஸ் வாஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ என்ஃபீல்ட் ரைஃபிள் இன் ஆர்மி. த டாப் ஆஃப் த cartridges was the rifle was to be removed to the mouth before loading in the rifle. The cartridges were greased to the fat of the cow and pig. The Indian Sepoys believed that the British were deliberately attempting the spoil of the region of both Hindus and the Muslims. Because the Hindus reserved by the cow, the Muslims scattered the pig. The soldiers therefore determined to refuse to serve and ultimately revolted. Thus the primary and the immediate cause of the revolt was the use of greased cartridges. ஸோ பிரிட்டிஷ் ஆர்மியில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த என்ஃபீல்டு துப்பாக்கி தான் உடனடி காரணமாக இருந்தது. இந்த துப்பாக்கியில் குண்டை லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய உரையை பல்லில் கடித்து அதை நீக்கணும். அந்த உரையில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாலித்தீன் பேப்பரில் அது ஈஸியாக லோட் பண்ணுறதுக்காக பசுவோட கொழுப்பும் பன்றியோட கொழுப்பும் தொடவியிருக்காங்க. ஸோ இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க, பசுவை ஒரு புனித விலங்காக கருதுகிறாங்க. ஓகேவா? முஸ்லீம்களுக்கு பன்றினாவே பிடிக்காது, அது பண்ணினா அருவருப்பாக நினைப்பாங்க. ஸோ இதனால் முஸ்லீம் வீரர்களும் இந்து வீரர்களும் என்ன பண்ண மறுக்கிறாங்க, இந்த தோட்டாக்களை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஸோ இதுதான் எதுக்கு காரணமாக இருக்குது, இந்த 1857 கிரேட் ரெவோல்ட்டுக்கு உடனடி காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் த அவுட் பிரேக் ஆஃப் த ரெவோல்ட். On 29 March 1857, Barakpur, Mangal Pandey, young Chipai from the Bengal regiment, refused to greet the cartridges and sought his sergeant. He was arrested and tried to execute it. When this news spread, many Chipais revolted. ஸோ 1857 மார்ச் 29 பேரக்பூரில் வங்காள படைப்பிரிவை சேர்ந்த அந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாய் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம் இந்த துப்பாக்கியை அப்படின்னு சொல்லி மறுத்து தன்னுடைய உயர் அதிகாரியை நீங்கள் ஷூட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்ன அவங்களுடைய அதிகாரியை சுட்டு கொண்டுடுறாங்க. அதனால் அவர் கைது செய்யப்பட்டு தூக்கில் இட்டுட்டாங்க மங்கள் பாண்டேவை. ஸோ இந்த நியூஸ் அப்படியே எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. Cause of the revolt.
On May 1857, the Sepoys of the 3rd Cavalry of the Meerut openly revolted by sparing the prisons and releasing their comrades. They were immediately joined by the men 11th and 20th Native Infantries. And they murdered some English officers. They marched to Delhi. The arrival of Meerut, Sepoys of Delhi, 11th May, and declared of Bahadur Shah II as the Emperor of India. Delhi became the center of the Great Revolt and Bahadur Shah its symbol. The revolt spread quickly. There were mutineers at Lucknow, Kanpur, Jhansi, Bareilly, Bihar, Faizabad, and many places of the North India. Many of them found it was a good opportunity to burn the purpose of their landlords. Many others whose title and pensions were abolished by the British who participated in it in order to take revenge. 1857 என்ன பண்ணுறாங்க, மீரட்டில் 3வது குதிரைப்படையை சேர்ந்த வீரர்கள் எல்லாமே சிறைச்சாலையை உடைச்சி தங்களுடைய வீரர்களை எல்லாம் விடுவிச்சதுனால அப்படியே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எல்லா படையை சேர்ந்த சிப்பாய்களும் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு வந்த அந்த சிப்பாய்கள் எல்லாமே மே 11 அன்னைக்கு 2ஆம் பகதூர் ஷாவை இந்தியாவோட பேரரசர் அப்படின்னு சொல்லி முகலாய வம்சத்தோட கடைசி மன்னன் யார், 2ஆம் பகதூர் ஷா. ஸோ அவரை என்ன பண்ணுறாங்க, இவர் தான் பேரரசர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த புரட்சி எல்லா பக்கமும் வேகமாக பரவுது. எங்கெங்கெல்லாம் பரவுதுன்னு பார்த்தோம்னா லக்னோ, கான்பூர், ஜான்சி, பரைலி, பீகார், ஸோ இந்த பகுதிகளில் எல்லாமே பரவுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் கொடுத்த பட்டங்கள், ஓய்வூதியங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு பிரிட்டிஷ் அரசை பழிவாங்கிறதுக்கான புரட்சியில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு suppression of the revolt. Lord Canning, the Governor General, the immediate step to suppress the revolt. ஸோ அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கேனிங் பிரபு. ஸோ அவர் புரட்சி அடக்கிறதுக்கு நிறையா ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறாரு. ஓகேவா? அதுக்காக எங்கெங்கேல இருந்தெல்லாம் ஆர்மியை வரவழைக்கிறாரு. சென்னை, பாம்பே, ஸ்ரீலங்கா, பர்மா, இதில் இருந்து எல்லாமே படையை வர வைக்கிறாரு. 1857 Delhi was recaptured by the General John Nicholson on 20th September 1857 and the deportations of Bahadur Shah II and the Rangoon. He was died in 1862. Military operations which recovery the Kanpur was closely associated with the recovery of Lucknow. Sir Colin Campbell occupied Kanpur. Nana Sahib was defeated by the Kanpur and escaped to Nepal. So 1857 September 20ல நிக்கல்சன் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் டெல்லியை கேப்சர் பண்ணுறாங்க. 2ஆம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்திடுறாங்க. அவர் 1862 தான் இறக்குறாரு. அதுக்கு பின்னாடி கான்பூரை மீட்கிறாங்க. கான்பூரில் சர் கலின் கேம்பல் அப்படிங்கிறவர் கான்பூரை மீட்கிறாரு. அதுக்கப்புறம் கான்பூரில் புரட்சியாளர்களாக சொல்லப்பட்ட அந்த நானா சாஹிப் தோற்கடிச்சிடுறாங்க. நானா சாஹிப் எங்கே தப்பி ஓடுறாரு, நேபாளத்துக்கு தப்பி ஓடுறாரு. அவருடைய ஃப்ரெண்ட் தாந்தியா தோபே சென்ட்ரல் இந்தியாவுக்கு தப்பி போடிடுறாங்க. அந்த சுச்சுவேஷனில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது தப்பி ஓடிய அவரை தாந்தியா தோபேவை தூங்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. ராணி லக்ஷ்மி பாயை போர்லேயே கொண்டுடுறாங்க. கன்வர் சிங், கான் பகதூர் கான் 2 பேருமே போரில் இறந்துடுறாங்க. அயோத்தியில் பேகம் ஹஸ்ரத் மஹால் மறைஞ்சி வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது மாதிரி 1857 நடந்த புரட்சி ஃபுல்லாக அடக்கிடுறாங்க. மறுபடியும் 1859 பிரிட்டிஷ்கிட்ட எல்லா அதிகாரமும் மறுபடியும் வருது. ஓகேவா? எந்தெந்த இடத்துல கலவரம் நடந்துச்சு, டெல்லி, லக்னோ, கான்பூர், ஜான்சி, குவாலியர், பரைலி, பீகாரில் நடக்குது. எந்தெந்த இடத்துல யார் யார் தலைமை தாங்குறாங்க, டெல்லியில் பகதூர் ஷா, லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால், கான்பூரில் நானா சாஹிப், ஜான்சி குவாலியரில் லக்ஷ்மி பாய் தாந்தியா தோப், பரைலியில் கான் பகதூர் கான், பீகாரில் கன்வர் சிங். ஸோ இவங்களை அடக்குனா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா பகதூர் ஷாவை நிக்கல்சன், பேகம் ஹஸ்ரத் மஹாலில் ஹென்ரி லாரன்ஸ், நானா சாஹிப்பை சர் கொலின் கேம்பல், லக்ஷ்மி பாய் தாந்தியா பேக்கு ஜெனரல் ஹியூஜ் ரோஸ்,
ஜெனரல் ஹக்ரோவ்ஸ், கான் பகதூர் கான, சர் கலின் கேம்பல், கன்வர் சிங்க்கு, வில்லியம் டைலர். ஓகே, நெக்ஸ்ட்டு காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரெவோல்ட். இந்த புரட்சி தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிசிப்ளின், காமன் பிளான் ஆக்ஷன், சென்ட்ரலைஸ்ட் லீடர்ஷிப், மாடர்ன் வெப்பன்ஸ். அதாவது ஒரு நிறையா ஒருங்கிணைப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, பொதுவான திட்டம் இல்லை, ஒரு முறையான தலைமை இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரெபல் லீடர்ஸ் வேர் நோ மேட்ச் டு த பிரிட்டிஷ் ஜெனரல்ஸ். ஸோ பிரிட்டிஷ் ஜெனரலோட கம்பேர் பண்ணும்போது இந்தியர்களுக்கு அது மாதிரி படைத்தளபதிகள் திறமையானவங்க கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ். ஸோ பெங்கால், பாம்பே, சென்னை இந்த பகுதிகள் எல்லாமே இந்த புரட்சியில் கலந்துக்கல. த மாடர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் டிட் நாட் சப்போர்ட். படித்தவங்களுடைய ஆதரவு இதுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு த பிரிட்டிஷ் மேனேஜ் டு கெட் லாயாலிட்டி ஆஃப் த 6 ஆப்கான்ஸ் அண்ட் கூர்கா ரெஜிமெண்ட்ஸ். சீக்கியர்கள், ஆப்கானியர்கள், கூர்கா படையினை சேர்ந்தவங்களோட விசுவாசத்தை யார் பெற்றிருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் பெற்றிருந்தாங்க. த பிரிட்டிஷ் ஹேர் ஏ பெட்டர் வெப்பன்ஸ், பெட்டர் ஜெனரல்ஸ் அண்ட் குட் ஆர்கனைசேஷன். பிரிட்டிஷ்கிட்ட என்ன இருந்தது, நல்ல சிறந்த ஆயுதங்கள் இருந்தது, நல்ல தளபதிகள் இருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தது அவங்கக்கிட்ட. ஓகேவா. இதெல்லாமே பிரிட்டிஷ் வெற்றி பெறத்துக்கும் இந்தியன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் காரணமாக இருந்தது. நெக்ஸ்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ரெவோல்ட். இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1857 Great Revolt war turning point in the history of India. It led to changes to the system of administration and policy of the government. 1857 புரட்சி இந்திய வரலாற்றிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிர்வாக முறை, அரசோட கொள்கைகளில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. The administration of India was transferred from the East India Company to the British Crown through the Queen Proclamation in 1858. 1858 என்னாச்சு, விக்டோரியா மகாராணி பேரறிக்கை மூலிமா இந்திய நிர்வாகம் ஃபுல்லாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட இருந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கவனிச்சுக்கிட்டாங்க. த கவர்னர் ஜெனரல் வாஸ் கிவன் த டைட்டில் ஆஃப் வைஸ்ராய். கவர்னர் ஜெனரல் தான் என்னன்னு சொல்கிறாங்க, வைஸ்ராய்ன்னு சொல்லப்படுது. The board of board of control was replaced by council of the 15 members headed by the Secretary of State to supervise the Indian affairs. இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழு ரெண்டுமே நீக்கிட்டு 15 பேர் கொண்ட ஒரு சபையை கொண்டு வர்றாங்க. அது என்னது, செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்டு வராங்க. த இந்தியன் ஆர்மி வாஸ் தரோலி ரீஆர்கனைஸ்டு. இந்திய ஆர்மியை ஃபுல்லாகவே என்ன ஆயிடுறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. மோர் பிரிட்டிஷர்ஸ் வேர் எம்ப்ளாய்டு இன் த ஆர்மி. இராணுவத்தில் அதிகமாக யாரை சேர்க்குறாங்க, பிரிட்டிஷை தான் சேர்க்குறாங்க. த பிரிட்டிஷ் மிலிட்ரி பாலிசி கேம் டு பி டாமினேட்டட் த ஐடியாஸ் ஆஃப் டிவைட் அண்ட் கவுண்டர் பாய்ஸ். ஸோ பிரித்தல், எதிர்த்தாக்குதல் அப்படிங்கிற கொள்கை தான் ஆங்கிலேயருடைய இராணுவ கொள்கையில் ரொம்ப மிக முக்கியமானதாக இருந்தது. இன்ஃபேக்ட் த revolt of 1857 played an important role to bringing the Indian people together, impairing them to the consciousness of belonging to the country. The revolt was the way of the rise of the modern national movement. It was beginning the 20th century that the 1857 revolt came to the interpreted the planned war the national independence by the historian V.D. Savarkar in his book The First War of Indian Independence. ஸோ உண்மையிலே 1857 புரட்சி மக்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைத்து இந்தியா ஒரு நாடு அப்படிங்கிற உணர்வை கொண்டு வர்றதுல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிச்சு. ஸோ 1857 நடந்த அந்த புரட்சி முதல் இந்திய சுதந்திர போர், ஒரு திட்டமிட்ட ஒரு தேசிய போர் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, வரலாற்றாசிரியராக இருந்த V.D. சவர்கார் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது எதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது, இந்தியா விடுதலை பெறத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தனால நம்ம 1857 கிரேட் ரெவோல்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம், முதல் இந்திய சுதந்திர போர், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.